Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world, one language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஊழியங்களுக்கூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தேவனுடைய திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள் இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு புரியாததும் அறியாததுமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே வறட்சியான இடங்கள், ஆப்பிரிக்காவானாலும் சரி, சஹாரா பாலைவனங்களானாலும் சரி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தண்ணீரற்ற, ஆமென், தண்ணீரை இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற நாடுகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே வறட்சியான நாடுகள் தான், அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்கிற மக்கள் தான் அநேகமாயிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே வந்த சாபங்கள், அழிவுகள், நிந்தனைகள், துக்கங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நாள் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 35 அதிகாரத்திலே சில அழகான வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லேபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அது அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இந்த பூமியை அழிந்து போகும்படியாக வைக்கவில்லை. அநேகர் சொல்லுகிறார்கள் குளோபல் வார்மிங், அதாவது இந்த பூமி என்னுடைய வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வருகிறது, அதனால் ஏராளமான வெளிகள், மரங்கள், பவன அமுக்கங்கள், டொர்னாடோஸ், இவைகளெல்லாம் இந்த பூமியிலே இருக்கிறது, நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, global warming has caused disasters, problems, and people are expecting droughts. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இந்த பூமி ஒரு மாற்றத்துக்கூடாக போக போகிறது. இந்த உலகத்திலே அநேகர் பல பல வயதிலே வாழ்ந்து மரித்து போகிறார்கள். பலர், என்னுடைய வாழ்க்கை இப்படி நிம்மதியற்றதாகவே இருந்து விட்டதே, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, என்னுடைய கணவர் 40 வயதிலே மரித்து விட்டார், என்னுடைய மனைவி இளவயதிலே கேன்சரிலே மரித்து விட்டார்கள், என்னுடைய மகன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்லே மரித்து விட்டார், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை அழிவும் நிந்தனையும் ஒரு வறுமைக்குள்ளேயே வாழ்ந்து விட்டோம். அநேகர் அப்படி சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி ஒரு வாழ்க்கை அமைவது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் கிறிஸ்துவுக்கூடாக கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கை அறகுறையாக இருந்தாலும், ஒரு அர்த்தமற்றதாக இருந்தாலும், ஒரு பிரயோஜனமற்றதாக இருந்தாலும், வறுமையும் நோயும் நிறைந்ததாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதிலே எழுதப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு வந்து இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்வார் என்று சொல்லப்படுகிறது.
இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து பரலோகம் போனாரோ அது போல இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படியாக வருவார். அவர் ஆட்சி செய்யும்படியாக வரும் பொழுதுதான் இந்த காரியத்தை தேவன் எழுதியிருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அறிவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் அறிவார்கள். எப்படி சவுதி அரேபியாவினுடைய அந்த பாலைவனம் போன்ற இடங்கள் செழிக்க ஆரம்பிக்கும். இஸ்ரவேல்ல ஒரு செழிப்பான நாடாக மாறியதுக்கு ட்ரிப் இரிகேஷன் ஒரு காரணமாயிருக்கு. எல்லாரும் சொல்லலாம் இஸ்ரவேல் செழிப்பாய் இருக்கிறது, அங்கே தோட்டம்பழங்கள் மரங்கள் வளருகிறது. உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இயேசு தன் ஆட்சியை இந்த பூமியிலே 1000 வருடம் அங்கே உண்டாகும் பொழுது நீங்கள் காண்கிற பாலைவனங்கள், நான் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போய்க்கல, கீழே பார்த்தால் அங்கே பாலைவனங்களாக நீண்ட தூரம் இருக்கிறது. அந்த இடத்திலே அங்கே ஒரு மரங்களையும் காண முடியவில்லை. ஆனால் அது செழிப்பாக மாறும். பிரியமானவர்களே, சீன தேசத்தில் லட்சக்கணக்கான இந்த முயல்களை பிடித்து பாலைவனமான இடங்களுக்குள்ளே அது செழிக்கும்படியாக விட்டார்களாம். அப்பொழுது அந்த முயல்களுக்குள்ளே ஒரு பழக்கம் இருக்கிறது. அது குடைந்து குடைந்து இந்த ஏரை அந்த நிலங்களுக்கு அடியிலே உண்டாக்கத்தக்கதாக அங்கே பசலைகளை கொண்டு போய் வைக்கிறதாக உணவுப் பொருட்களை இருக்கிறபடியால் அந்த பாலைவனம் செழிக்க ஆரம்பித்ததாம் என்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, இவைகளை குறித்து சொல்லவில்லை. நோவாவினுடைய காலத்திலே இந்த பூமி எப்படி தண்ணீரால் பாய்ச்சப்பட்டது என்று நினைக்கிறீர்கள்? அழகாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூடு பனியினால் தேவன் இந்த பூமியை நனைத்தார், செழிப்புண்டாகி இருந்தது. பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த செழிப்பை தேவன் 1000 வருடம் வரை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த பூமியில ஆண்டவர் இயேசுவினுடைய ராஜ்யத்துக்கு பாவமற்றவர்களாய் ஒரு பரிசுத்தமான தேவனோடு ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு முதலாவது வருகையிலே எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். இந்த உலகத்திலே 100 வருடங்களுக்குள்ளே ஒரு மனிதன் மரித்து போவதற்கு தேவனுடைய சாயலாக தேவன் எங்களை படைக்கவில்லை. நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டபடியினால் எங்களுடைய வருடங்கள், எங்களுடைய காலங்கள் அவரை போல நித்தியமாய் இருக்கும்படியாய் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய தயவும் இரக்கமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-100 வருடங்களுக்குரியது அல்ல. அது நித்தியமான ஆசீர்வாதமாகும். எப்பொழுது முதலாவது ஆதாம் பாவம் செய்ததினால் இந்த உலகம் சபிக்கப்பட்டு மக்கள் பாவத்துக்குள்ளே வாழ்ந்தார்களோ, இரண்டாவதான ஆதாம் ஆகிய கிறிஸ்து வந்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் ஏற்படுத்திய நித்திய வாழ்க்கை பலர் பரலோகத்தில் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், நாங்கள் மரிக்கும் பொழுது அங்கே போகிறோம். ஆனால் பரிசுத்தவான்கள் இயேசுவோடு 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியில இருக்கிறவர்களை ஆளும்படியாக வருவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை அப்படிப்பட்டது. பிரியமானவர்களே, அப்பொழுது எல்லா பாலைவனங்களும் செழித்திருக்கும். அங்கு உங்களுக்கு தேவையான பழங்கள், தடாகங்கள், மரங்கள் செழிப்பாயிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சியிலே தேவன் செய்ய போகும் மகத்துவங்கள் அவைகள், அதிசயங்கள் அவைகள், மேன்மைகள் அவைகள்,
பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே காடுகள், அங்கே மலைகள், நல்ல உணவு கொடுக்கும் தாவரங்கள் வளரும் இடமாய் மாறும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் தேவைப்படாது. ஆமென். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். உங்களோட வீடுகளிலே மரக்கறி அளவில்லாமல் வளரக்கூடியதாக தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அதான் 1000 வருட அரசாட்சியிலே தேவனுடைய மகிமையை அவர்கள் காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலிலே உயிர்த்தெழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அடுத்ததை பாருங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. What a glorious hope in his coming, in glorious coming. சீஷர்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போவதற்கு முன்பதாக தேவ தூதன் அவர்களை பார்த்து சொன்னார், எந்த விதமாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் அவ்விதமாக அவர் திரும்பி வருவார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்று அழைப்பதெல்லாம் இந்த 40-50 வருடங்களுக்காக அல்ல. உங்களை உயிரோடு எழுப்பி பாவமற்றவர்களாக அவருடைய நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு முன்பதாக உங்களை இந்த பூமியிலே எவைகளை நீங்கள் இழந்தீர்களோ அதை அவர் 10 மடங்காக, அதாவது 1000 வருட அரசாட்சியிலே நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அங்கே உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்காது, அங்கே முடவன் இருக்க மாட்டான், அங்கே நோய்கள் இருக்காது. நோய்களை கொண்டு வந்த பிசாசை 1000 வருடம் வேதம் சொல்லுகிறது அங்கே முடிவற்ற அந்த பாட்டம்லெஸ் பிட்டுக்குள்ளே மூடி தேவதூதர்கள் கட்டி போடுவார்கள் என்று. இந்த உலகத்திலே பிசாசினால் வந்த நோய்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், நோய்கள், கேன்சர், ஆமென், ஹல்லேலூயா, சரீரத்திலே உண்டான எல்லா அழிவுகளையும் தேவன் மாற்றுவார். பிரியமானவர்களே, தள்ளாடுகிறவர்களை கைகளை திடப்படுத்தி, அங்கே முடவன் இருக்க மாட்டான், குருடன் இருக்க மாட்டான், நொண்டி இருக்க மாட்டான், ஆஸ்பத்திரி இருக்காது. ஆமென். மருந்துகள் தேவைப்படாது. ஒரு நோயற்ற வாழ்வை தேவன் கொடுப்பார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மென்டல் சிக்னஸ், மென்டல் ஹாஸ்பிட்டல், சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல், பயங்களினால் உண்டான பதட்டங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் போகும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இடமில்லை. ஆமென். வயது வந்தவர்களை பராமரிக்கிற இடங்கள் அங்கு கிடைக்க தேவையில்லை. ஏனென்றால் 1000 வருடம் அவர்கள் வாழ்வதற்கான சரீரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுப்பார். பார்க்கிறோம், அவர் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் திரும்பி வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவழிகளில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வனாந்தரம் என்ற ஒன்று இடம் இருக்காது. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஆப்பிள் ட்ரீ, ஆரஞ்சு ட்ரீ எல்லா இடங்களிலும் வளர்ந்திருக்கும்.
ஆறுகள் ஓடாத இடங்களுக்கூடாக ஓடும். வற்றி போன ஆறுகள் செழிப்பாயோடும். ஆமென். முடவன் என்று ஒருவன் இருக்க மாட்டான். அவன் மானை போல குதிப்பான். ஊமையன் என்று பேச முடியாதவன் யாரும் இருக்க மாட்டான். அவன் நாவு தேவனை துதிக்கிறதாய் மாறும். இந்த பூமியில எங்கெல்லாம் நாங்கள் வனாந்தரங்களையும் அழிவுகளையும் நோய்களையும் மற்றவர்களை ஏழைகளை ஒடுக்கிறதாயும் அரசாங்கங்கள் இருந்ததோ, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியிலே நீதி உள்ள ஒரு அரசாங்கமாக, நியாயம் செய்கிற அரசாங்கமாக, தன்னிறை உள்ளவதாக, ஏழைகள் அற்றதாக, பணக்காரர்கள் என்று யாரும் சொல்ல முடியாதபடி எல்லாரும் பணம் படைத்தவர்களாக, எல்லாருக்கும் எந்நேரமும் எவைகளும் கிடைக்கத்தக்கதான ஒரு தேவனுடைய 1000 வருட அரசாட்சி. பிரியமானவர்களே, வெட்டாம் தரை, தண்ணீரே இல்லாத தரை, ஆமென், தடாகங்களாக மாறும். வறண்ட நிலம் நீரூற்றுக்களாகும். வறண்டு போய் இருக்கிற இடத்திலே நீரூற்றுக்கள் உண்டாகும். பாலைவனங்கள் என்று ஒன்றுமில்லை, எல்லாம் பச்சையா இருக்கும். வறண்ட இடங்கள் என்று ஒன்றுமில்லை. தேவனுடைய பிரசன்னத்தினால், அவர் இருக்கிறதுனால், மழை பெய்கிறதுனால் செழித்து வளரும். வேதத்திலே வாசிக்கிறோம், சிங்கம் ஆட்டுக்குட்டியோடு படுத்துக் கொள்ளுமா, அந்த பகைமைகள் ஒன்றும் இருக்காது. சிங்கம் இனிமேல் மிருகங்களை சாப்பிடாது. ஹைனஸ் அங்கே மிருகங்களை கொன்று விடாது. தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ஆட்சியில் அங்கே அமைதி, சமாதானம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு உண்டாயிருக்கும். ஆமென். அங்கே பெரும் பாதையும் வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்டு தன் பாவங்களுக்கு மனம் திரும்பி இந்த பூமியில இருக்கிற சொற்ப நாள் வாழ்க்கை அது எனக்கு முடிவல்ல, நானும் இயேசுவை போல உயிர் தழுவேன் என்ற நம்பிக்கையோடு, நான் இயேசுவை போல உயிர் தழுந்து வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு அந்த தேவனை தேடி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிற எல்லாருக்கும் அந்த 1000 வருட அரசாட்சியை தேவன் கொடுக்க விரும்புகிறார். இந்த பூமியில ஏதோ ஒன்றை இழந்து விட்டேன் என்று யோசிக்கிறீர்களா? நீங்கள் எதையுமே இழக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே மீண்டும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், ஜெருசலேமுக்கு வருவார்கள். அங்கேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தலைநகரம் அமர்ந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Jerusalem will be capital of the entire world. Amen. People will come to worship him. People will come to glorify him. He is the creator God. He is our Father, Bible says. Amen. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, சொல்லுங்கள், திரும்பி, மரித்தவர்கள் திரும்பி வருவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, சொல்லுங்கள், நித்திய மகிழ்ச்சி, நித்தியமான மகிழ்ச்சி. 1000 வருடங்களுக்கு மேலாக தேவனோடு நித்தியமாய் வாழ்ந்து
மகிழ்ந்து அவரோடு ஜீவிக்கும்படியாக தேவன் அவர்களை தெரிந்தெடுத்து இந்த நாட்களில் அழைக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவத்தை உருவாக்க வரவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்ததுக்கு காரணம் மரித்து கொண்டு, அழிந்து கொண்டு, அழிக்கப்பட்டு கொண்டு, பணம் படைத்தவர்களால், சர்வாதிகாரிகளினால், ஜனநாயகம் என்று சொல்லி மக்களை துன்பப்படுத்துகிறவர்களால், பணத்தை கொள்ளையாடுகிற அரசாங்கங்களினால், தங்களுடைய பொருட்களை விற்று ஏழைகளை கவனிக்காதபடி துன்பப்படுத்தி வேதனைப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கும் ஜனங்களை விட்டு தேவன் மக்களை காப்பாற்றுவார். ஆனால் உங்களை பார்த்து தேவன் என்று கேட்கிறது, இந்த சொற்ப கால வாழ்க்கைக்காக எல்லா பாவங்களையும் செய்து, எல்லாவற்றையும் ஏமாற்றி, எதையும் கொண்டு போக முடியாதபடி, மரிக்கும் பொழுது பிசாசை கண்டு அலறி பாதாளத்துக்குள்ளே போற ஒரு வாழ்க்கையை தேவன் மாற்றி, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்குள் 1000 வருட அரசாட்சியில், பரலோக ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாக நித்தியம் நித்தியமாய் வாழ தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுப்பீர்களா? ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து எங்களையும் தேவனையும் பிரிக்கிற பாவம் என்கின்ற நடு சுவரை உடைத்து எங்களுக்காக பரிகார பலியாக மரித்து நீ மனம் திரும்பினான், உன் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி இந்த உலகத்திலே உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசிக்கும்படியாக, இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனை நீ ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, நீ இந்த உலகத்தை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனே நீர்தான் இந்த உலகத்தை படைத்தவர், உமக்கு நான் சகல கனத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்வாயானால், தன்னை நேசிக்கிறவர்களை, தன்னை போல பிறனை நேசித்து, ஏழைகளுக்கு உதவி, திக்கற்றவனை விசாரித்து, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்கோடு எங்களைப் போல பிறனையும் நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் என்று கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, வா, உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். உன்னுடைய கடந்த கால பாவங்களுக்காக, தவறுகளுக்காக நீ இன்னும் அழுது கொண்டிருக்க தேவையில்லை. உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் நான், உனக்காக படைத்த நான் உனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அழைக்கிற தேவன், இந்த நாளிலே உன்னை நோக்கி பார்க்கிற தேவன். நீ என்னிடத்திலே வா, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு உண்டு. என்னுடைய பரிசுத்த ஆவியை உனக்குள்ளே தந்து உன்னை நான் பாவம் செய்யாதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு, உனக்கு சுய சுத்தம் இருந்தாலும் எது நல்லது எது பிழை என்று சொல்லி உன்னை வழி நடத்தி சென்று உன்னை ரட்சித்து, இந்த அதிகாரத்திலே சொன்னது போல நித்திய வாழ்வை கொடுத்து 1000 வருட அரசாட்சியில் ஒரு பங்குள்ளவனாய் மாற்றி, ஆண்டவர் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படிப்பட்ட சரீரத்தை உங்களுக்கு கொடுத்து, இந்த பூமியிலே அழிவில்லாமல் சந்தோஷமாய் 1000 வருடம் கிறிஸ்துவோடு ஆட்சி செய்யும்படியாக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய மகத்துவமான மேன்மையான அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், ஆண்டவர் இயேசு என் பாவங்களை எனக்கு மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், நான் ஒரு பாவிதான், பாவத்தில் இருந்து விடுபட முடியவில்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த இடத்திலே வருகிற ஒவ்வொருவரையும்
இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவிவிடும். நீர் உயிர்த்தெழுந்தபடியினால் என் உள்ளத்தில் வாரும். என்னோடு இருந்து பாவங்களை மேற்கொள்ளுகிற வல்லமையை தாரும். தேவனே, உம்மால் முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. என் உள்ளே வாரும், எனக்கு பலத்தை தாரும். நான் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். உம்முடைய ரகசிய வருகையிலே நான் மறுரூபமாய் எடுத்துக் கொள்ளப்பட்டு உம்முடைய இரண்டாவது வருகையிலே நான் இந்த பூமியை ஆட்சி செய்யும்படியாக உம்மோடு உயிர்த்தெழுந்தவனாக வர நீர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை இந்த வேதாகமம் சொல்லி தருகிறதே. பிதாவே, எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த மெய் தேவனாகிய ஆவியான தேவனை அறிய வேண்டும். அவரை அப்பா என்று கூப்பிட பாக்கியத்தை கிறிஸ்துவுக்கூடாக நாங்கள் பெற வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் இந்த பூமியிலே போயும் மரித்து போற ஒரு வாழ்க்கைக்கு தேவனாய் இருந்தால் அவர் தேவனே இல்லை. எல்லாவற்றையும் மாற்றி நித்தியமாய் தன்னோடு வாழும்படியாக, மறுபிறப்படையாதபடி, எத்தனையோ பிறப்புகளை எடுக்காதபடி உங்களை மாற்ற தேவன் கொடுத்த கிறிஸ்து தன் ஒரே பேரான குமாரன் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். இலவசமாய் தேவன் உங்களை அதை கொடுத்து உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறார். God bless you. God keep you safe. Amen and amen.